සුබ දවසක් ඔබට. අද දවසේ දේව වචනය මා සොයාපල්ලා එවිට නුඹලා ජීවත් වන්නහුය. ආමොස් 5 වන පරිච්ඡේදය 5 වන පදය. ජීවත් වන පිණිස අපි සොයමු. මේ පණිවිඩය අසන්න. ඔබ ජීවත් වන පිණිස බොහෝ දේවල් පසුපස ගමන් කරනවා. දෛනික ජීවිතයේ ඔබ දකිනවා මොනතරම් තරඟකාරීත්වයක් තුළ ඔබ ගමන් කරනවාද කියලා. ඒ නිසාම ජීවිතේ බොහෝ දේවල් පසුපස ගමන් කරමින් ඔබ වෙහෙසව සිටිනවා. නමුත් දේව වචනය පෙන්වා දෙනවා. ස්වාමීන් වහන්සේව සොයන්න. එවිට උන්වහන්සේ ඔබව ජීවත් කරන බවයි. ඔබ බොහෝ දේවල් පසුපස ගියත් ඔබ ස්වාමීන් වහන්සේව සොයනවා නම් ඔබේ පසුපස බොහෝ දේවල් එන්න පටන් ගන්නවා. මුදල්, රැකියාව, උසස් වීම, සමාදානය, ප්‍රීතිය, සුවය මේ හැමදේම ඔබ පසුපස එන්න යනවා. මේ තාකල් ඔබ කලේ ඔබ ඒවා පසුපස දුවාගෙන යෑමයි. නමුත් මොහොතක් නැවතිලා ඔබ දෙවියන් වහන්සේ පසුපස උන්වහන්සේ සොයන්න පටන් ගන්න. එවිට උන්වහන්සේ මේ සියල්ල තුළ ඔබ ප්‍රීතිය ගෙන යාවි. ජේසු පිහිටයි. இன்றைய தேவ வசனம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்காக பல காரியங்களை தேடுகிறோம். வேலை, பணம், மரியாதை, வெற்றி, சமாதானம், சந்தோஷம் என்று பலவற்றை நாங்க தேடி அலைகிறோம். அந்த பயணத்துல போராட்டங்கள், போட்டிகளை சந்திக்கிறோம். ஆனா தேவ வசனம் இப்படியாய் சொல்லுது, தேவனை தேடுங்க அப்பொழுது உயிர் பிழைப்பீர்கள் என்று. நாங்க தேவனை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நிச்சயமாக செய்வார். இங்க பணம், வேலை, மரியாதை, சமாதானம், சந்தோஷம் ஆகியவற்றை தேடி ஓடுவதற்கு முன்பாக தேவனை தேடுங்க. நீங்க தேவனை முதலில் வைத்து தேடும் போது இவர் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பின்பாக வர செய்வார். ஆகையால் இன்றைய நாளில கூட அவரை பின்பற்றுங்கள், அவருடைய வார்த்தையின்படி நடங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.